நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆமென். நாம் எப்பொழுதெல்லாம் பயந்து இருக்கிறோமோ, நம்ம எப்பொழுதெல்லாம் நெருக்கத்தின் உச்சத்தில் இருக்கிறோமோ, நமக்காய் கர்த்தர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த ஜனங்களாலே மிகவும் மிகவும் சிறுமைப்பட்ட ஒரு காலத்தில் தான் கர்த்தர் இறங்கி வந்தார். 6ஆம் அதிகாரத்தில் நாம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, 5:6 வாசிக்கும் போது, அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். ஆமென். மீதியானியர்கள் எப்படி வருவாங்களாம்? வெட்டுக்கிளிகளைப் போலவும் திரளாய் வருவார்களாம். அவர்கள் வருகிற ஒட்டகங்கள் எண்ணி முடியாததாக இருக்கும். பாருங்க, அவ்வளவு திரளான சத்துருக்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களுடைய தேசத்தை அவர்கள் கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஆமென். 3வது வசனம் நாம் வாசிக்கும் போது, இஸ்ரவேலர்கள் விதைத்திருக்கும் போது மீதியானரும் அமலேக்கியரும் கிழக்கீர்த்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக வந்திருப்பார்களாம். ஹல்லேலூயா. பாருங்க, அவர்கள் விதைத்து பிரயாசப்பட்டு அவர்கள் விதைத்து அறுவடைக்காக காத்திருக்கும் பொழுது அவர்கள் விதைத்த விதைகளை அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டு அவர்களுடைய அறுவடைகளை எல்லாம் அவர்கள் சுதந்தரித்து அபகரித்து, இப்படியாக 6வது வசனம், மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். இந்த 6வது மாதத்தின் காலை வேளையில் எத்தனை பேர் மிகவும் சிறுமைப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள்? மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்ட ஏதோ ஒரு காரியம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை காணப்படலாம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மீதியானியர் எப்படி அவர்களை மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ, அதே போல ஒருவேளை இன்றைக்கு உங்களை மிகவும் மிகவும் சிறுமைப்படுத்துகிற ஒரு காரியம், அது எது வேணாலும் இருக்கலாம். ஆமென். உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எதில் மிகவும் நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் எந்த மீதியானியர்கள் உங்களை சிறுமைப்படுத்தினார்களோ, எந்த மீதியானியர்கள் உங்களுடைய தேசத்தை அல்லது உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய பிரயாசங்களை, உங்களுடைய எல்லா நன்மைகளை கெடுத்து போட்டார்களோ, கர்த்தர் நமக்காக இறங்கி வந்து அந்த மீதியானியரை ஜெயிக்கத்தக்கதாக இந்த 6வது மாதத்தில் தேவன் நமக்காக அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதெல்லாம் இந்த 6 மாதங்கள் 5 மாதங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய லாஸை கொண்டு வந்ததோ, ஒரு இழப்பை கொண்டு வந்ததோ, மனவேதனையை கொண்டு வந்ததோ, எவைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கெடுத்து கொண்டிருந்ததோ, ஹல்லேலூயா, கர்த்தர் இந்த காலவெளியில் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த மீதியானியர்களை நீ சங்கரிக்கும்படியாக, அவர்களை கைக்கு ஜனங்களை ரட்சிக்கும்படியாக நான் உன்னை பலப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மீதியானியரை எதிர்த்து நிற்க முடியாமல் அவர்கள் பலவீனப்பட்டவர்களாக, பயந்தவர்களாக அவர்கள் இருந்த காலங்களை கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த காலங்களை கர்த்தர் மாற்றினார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் காலங்களை மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இதுவரை நீங்கள் அடிமைப்பட்டிருந்த காலங்களை கர்த்தர் மாற்றி நீங்கள் எழும்பி யுத்தம் பண்ணி ஜெயிக்கக்கூடிய காலங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய அடிமைத்தனத்தின் காலங்களை, உபத்திரவத்தின் காலங்களை, உங்களுடைய இழப்பின் காலங்களை, நஷ்டங்களின் காலங்களை, உங்களுடைய பலவீனத்தின் காலங்களை கர்த்தர் மாற்றி, எந்த மீதியானியரை உங்களை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே கொண்டு சென்றார்களோ, ஆண்டவர் அந்த மீதியானுடைய கையிலிருந்து நம்மை தப்புவிப்பதற்கு தான் இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய
கரம் நமக்காக செயல்படுகிறது. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இந்த மீதியானியரை இந்த உபத்திரவத்திற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். 6வது வசனம் இப்படி: மீதியானியரால் இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆமென். உபத்திரவங்கள் வரும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி தான் முறையிட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி தான் பார்த்தார்கள். இது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்ம முறையிடுகிற இடமே வேற. ஆமென். நாம் முறையிடுகிற இடமே வேற. நம்ம நண்பர்களிடத்தில் முறையிடுவோம், நம்ம புரிந்தவர்களிடத்தில் முறையிடுவோம், அல்லது பார்க்குற எல்லாரிடத்திலும் முறையிடுவோம் நம்முடைய சிறுமை காலங்கள், நம்முடைய பிரச்சனைகளை. ஆனால் இந்த இடத்துல அவர்களை வெளியே கொண்டு வந்ததற்கு முதல் காரணம் கர்த்தரை நோக்கி சொல்லுங்க முறையிட்டார்கள். இன்றைக்கும் உங்கள் பிரச்சனையை நீங்கள் மனுஷர்களிடத்தில் முறையிட்டீங்கன்னா ஒரு காலமும் உங்களுக்கு பிரச்சனை தீர்வு கிடைக்காது. ஹல்லேலூயா. ஊழியத்தின் பாதியில் கூட உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்க, ஆமென், ஸ்தோத்திரம், நீங்கள் அதை போயிட்டு மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் ஷேரிங்னு சொல்லி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஷேரிங் வேஸ்ட் ஆயிரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு கர்த்தரிடத்தில் தான் முறையிடும்படி தேவன் ஒரு இடத்தை சூஸ் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் முறையிட கற்றுக்கொள்ளுங்கள், அதை நல்லா கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அங்கேருந்து தான் நமக்கு விடுதலை வரும், அங்கேருந்து தான் நமக்கு நன்மை வரும், அங்கேருந்து தான் நமக்கு ஜெயம் வரும், அங்கேருந்து தான் நமக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம மன ஆதங்கத்தில், கஷ்டத்தில், நம்முடைய பாரத்தை பார்க்குறவங்க கிட்டெல்லாம் முறையிடுவோம். உனக்கு தெரியுமா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, உனக்கு தெரியுமா நான் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் போயிட்டுருக்கேன், உனக்கு தெரியுமா நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் மாட்டிக்கிட்டேன், ஆமென், நான் இவ்வளோவா கஷ்டப்படுறேன், இவ்வளோவா உபத்திரவப்படுறேன். சோத்திரம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு முறையிடுகிற இடம் தேவனுடைய சமூகமாக இருக்குமானால் உங்கள் பிரச்சனையில் கர்த்தர் பதிலை தருவார். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் உட்காந்து சாப்பிடாம, நீங்கள் அதை விட்டுட்டு உட்காந்து அழுதுகிட்டு, நீங்கள் உட்காந்து யார்கிட்டையும் பேசாமல் இருந்துட்டு, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் முறையிட்டு நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு மூலையில் உட்காந்துட்டு யார்கிட்டையும் பேசாமல், யாருக்கிட்டையும் நீங்கள் சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிற இதை கர்த்தர் விரும்பலை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை ஓஹோன்னு வாழ்ந்துட்டு போகணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு போனால் திரும்ப இந்த நாள் நாளைக்கு நமக்கு வராது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்றைய நாளை நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நாளை நீங்கள் சந்தோஷமாக வாழணும். ஆமென் சொல்லுங்களேன். அழுதுட்டு இருக்கிறதுக்கு கர்த்தர் இந்த நாளை நமக்கு தரல, புலம்பிட்டு இருக்கிறதுக்கு இந்த நாளை கர்த்தர் தரல. நம்ம வாழ வைக்க தான் கர்த்தர் இந்த நாளை கொடுத்துருக்கார். அவருக்காக எதையாவது செய்ய தான் கர்த்தர் இந்த நாளை கொடுத்துருக்கிறாரு. ஆமென். உபத்திரவங்களின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில் ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு நீங்கள் நல்லா 3 வேளை சாப்பிடுங்க. ஆமென். நல்லா எல்லாருக்கிட்டையும் பேசுங்க. ஆமென். நல்ல ஸ்டைலாக இருங்க. ஆமென். நல்லா க்ளீனாக ட்ரெஸ் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரோட ஹாப்பியாக இருங்க. ஆமென். மற்றவங்க பார்க்கணும், இவன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இல்லை போல இருக்குது, நமக்கு இருக்கிற பிரச்சனை ஆமாக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் உங்கள் முகத்தை பார்த்தா அப்பா இவனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும் போல இருக்குது, அதான் இந்த மூஞ்சி இப்படி இருக்குது அப்படின்னு 4 பேர் வந்து என்ன உனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஆமென். என்ன உன் முகத்தில் ஒரு ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி இருக்கே, ஆமென், எப்படி சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன். ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்தில் அனுப்பினார். பாருங்க, ஜெபத்துக்கு எப்பவுமே பதில் இருக்கு. கர்த்தரிடத்தில் போய் முறையிடும் பொழுது கர்த்தர் ஏதாகிலும் ஒரு விதத்தில் அவருடைய பதிலை தருகிறார். இங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார். ஆமென். ஸ்தோத்திரம். 9வது வசனம், எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாருடைய கையினின்றும் உங்களை இரட்சித்த அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும்படி அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு,
எகிப்தியருடைய கையிலிருந்து நான் உங்களை ரட்சித்தேன். ஆமென். உங்களை ஒடுக்கின கையிலிருந்து நான் உங்களை விடுவித்தேன். அவர்களுடைய தேசத்தை நான் உன் கையில் கொடுத்தேன். ஆமென். நீங்கள் குடியிருக்கும்படி அவர்களுடைய தேசத்தை கொடுத்து நான் உங்களை சொன்னேன், அவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க என்ன சொன்னேன்னா, எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்களோ என் சொல்லை. இதான் இங்கே பிரச்சனையே. நிறைய சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற போராட்டங்களுக்கு 999 காரணங்கள் என்னன்னா, நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு, ஆமாம், கர்த்தருடைய சத்தம் வரும்போது நல்லா தூணில் உட்காந்து தூங்குறது. ஆமென். கர்த்தருடைய சத்தம் வரும்போது நம்ம அதை என்ன பண்ணுறதில்ல, கவனிக்கிறதே இல்லை. நிறைய பேருக்கு கர்த்தருடைய சத்தத்திற்கு முக்கியத்துவம் என்ன பண்ணுறதில்ல, கொடுக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம். தேவனுடைய வார்த்தை நீங்கள் எவ்வளவாக கனப்படுத்துகிறீங்களோ, தேவனுடைய வார்த்தையை எவ்வளவாக நீங்கள் சார்ந்து கொள்ளுகிறீர்களோ, அவ்வளவாய் நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். உங்கள் வெற்றி தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. கடந்த 5வது மாதத்தில் முதல் நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை 31 நாட்களும் நீங்கள் சார்ந்திருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்கள் வாயை விரிவாய் திறக்கும் பொழுது அதை நிரப்பவர் வல்லவராக இருந்திருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை அந்த 1ஆம் தேதி காலையோடு மறந்து விடுகிறோம். நண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளே தான் நம்ம வாழ வேண்டிய ஜீவனே இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த வாழ்க்கையின் சாரம், சத்து எதில் இருக்குன்னா, அந்த வசனத்தில் தான் இருக்கு. ஆமென். அதை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள், உறுதியாய் சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்னபடியே எனக்கு செய்யும் ஆண்டவரே என்று ஜெபத்தில் அந்த வசனத்தை நீங்கள் அறிக்கையிட்டு சுதந்தரித்து கொள்ளுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த எகிப்து எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதீங்கன்னு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்ம முறையிடும் பொழுது நம்மை தைரியப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, நாம் விழுந்து போகிறதற்கு, நாம் சிக்கி கொண்டதற்கான காரணங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எதனாலே நாம் சிக்கின்றோம், எதனாலே நாம் இப்படியாக தவிக்கிறோம், எதனாலே நாம் இப்படி கண்ணீர் வடிக்கிறோம், எதனாலே இந்த சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிறார்கள் என்ற காரணத்தை தேவன் நமக்கு சொல்லி தருகிறார். ஆமென். அநேக சமயத்தில் நம்ம நினைப்போம், ஏன் இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் எழும்புகிறது, ஏன் இந்த கடன் என் வாழ்க்கையில் புதிதாக எழும்பிக் கொண்டு, ஏன் இந்த பலவீனம் தொடர்ந்து என் வாழ்க்கையில் வருகிறது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நெருக்கத்திற்கும் அவர் ரீசனை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். சரி, இந்த சூழ்நிலையிலே தான் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அந்த ஒரு மனிதன் தான் கிதியோன். ஆமென். அந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானுடைய கையிலிருந்து ரட்சிப்பதற்கு ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவனை நோக்கி சொன்ன தேவ தூதன் இறங்கி வந்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், நீ தான் பராக்கிரமசாலி. யாரு? நீங்க தான் பராக்கிரமசாலி. மீதியானரை ரட்சிக்கக்கூடிய பலன் உனக்குள்ளே இருக்கிறது. ஆமென். உங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் சபையே, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பராக்கிரமத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் ஒரு பலத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் மீதியானுடைய கரங்களை சிக்கியிருக்கலாம், ஒருவேளை சத்துருக்கள் நம்மை மேற்கொண்டிருக்கலாம், ஆனால் அதிலிருந்து வெளியே வருவதற்கு தேவன் உங்களை பலத்தினால் இடை காட்டுகிறார். ஆமென். சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவரே இறங்கி வந்து உங்களுக்காக மீதியாரை துரத்துவதல்ல, உங்களை பலப்படுத்தி, உங்களை பயன்படுத்தி, உங்கள் மூலம்தான் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஆமென். நீங்கள் அந்த பராக்கிரமத்தில் எழும்பாதவரை வெற்றியை பார்க்க முடியாது. ஆமென். நீங்கள் அந்த பலத்தில் எழும்பாதவரை
நீங்கள் சத்துருக்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென். நல்ல ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பராக்கிரமத்தில் நீங்கள் எழும்பணும். ஆமென். இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு தந்த பராக்கிரமாக அவருடைய அபிஷேகம், அவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை, அவருடைய கிருபையை நீங்கள் சார்ந்து நீங்கள் தான் எழும்பணும். இங்கே இருக்கிற யாரோ ஒருவர் கிதியோன் அல்ல, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் கிதியோனாக இருக்கிறீர்கள். ஆமென். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் கிதியோன், உங்கள் திருச்சபைக்கு நீங்கள் தான் கிதியோன், உங்களுடைய பட்டணத்திற்கு நீங்கள் தான் கிதியோன். ஹல்லேலூயா. ஆமென். யாரோ ஒருவர் எனக்காக ஜெபிக்கட்டும் நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நசுக்கப்பட்டு கொண்டு தான் இருப்பீர்கள். ஆமென். எங்கேயாவது ஒரு இடத்துல ஓடி விடுதலைக்காக காத்திருப்பீர்களால் நீங்கள் இன்னும் மீதியான்ற கையில் தான் இருப்பீங்க. ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சத்துருக்களை ஜெயிப்பதற்கு நீங்கள் தேவன் தந்த பராக்கிரமத்தை பயன்படுத்த வேண்டும். ஆமென். இன்னைக்கு சபை செய்கிறது என்ன தெரியுமா? யாராவது எனக்காக ஜெபிக்க மாட்டார்களா? யாராவது எனக்காக ஆறுதலாக பேச மாட்டாங்களா? யாரை கொண்டாகிலும் கர்த்தர் எனக்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்லாம் நம்ம மற்றவர்கள் மூலமாக கர்த்தர் பேசுவார் தேவையான நேரத்தில். ஆமென். ஸ்தோத்திரம். இங்கே கூட கிதியோனுக்கு தேவ தூதனே இறங்கி வந்து பேசினார். ஆனால் என்ன பேசினார்? நீ எலும்புன்னு தான் பேசினார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பேசுவார், நம்ம செய்ய வேண்டியதை சொல்லி தருவார். நாம் செய்யாதவரை நம்ம வெற்றிகளை பார்க்க முடியாது. ஆமென். நமக்கு என்னன்னா, யாரை கொண்டாகிலும் கர்த்தர் பேசணும், யாரை கொண்டாகிலும் கர்த்தரே நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும். நம்ம அப்படியே நேரத்தோடு வந்து நேரத்தோடு போயிட்டு பைபிளை தூக்கிட்டு வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு ஒரு ஃப்ரீ லைஃப் எதிர்பார்க்குறீங்க இல்லை? ஆமென். அப்படி தானே? நான் பாட்டுக்கு சபையில் பைபிளை தூக்கிட்டேன், 7 மணிக்கு வந்துடுவேன், 9 மணிக்கு போயிடுவேன், அதுக்கப்புறம் அடுத்த வாரம் 7 மணிக்கு வருவேன், அதுக்கப்புறம் 9 மணிக்கு போயிடுவேன். இடையில ஒரு கூட்டம் நடக்கும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆமென். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிஸி, அதெல்லாம் நான் என்னால் முடியாது. என் மைண்ட் செட்டில் ஞாயிற்றுக்கிழமை நான் வருவேன், அதுவும் காலையில் மட்டும்தான் வருவேன் அப்படின்னு ஒரு ஓட்டத்தில் நீங்கள் ட்ராக்கை போட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லாரும் ஓடனாலும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறோம்? ஓடுறோம். நம்ம அதுக்கு சொல்கிற காரணம் வேலை. என்ன சொல்கிறோம்? வேலை, டயர்ட், பலவீனம். ஆமென். அதிலேயே சிக்கிடுவீங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். உங்கள் சொந்த காரணங்கள், சாக்கு போக்குகளை ஒதுக்கிட்டு கர்த்தர் யாரை கொண்டு என்ன சொன்னாரோ நீங்கள் எழும்பணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்காக எழும்பணும். இந்த மாதம் 6வது மாதம் ஒவ்வொருவரும் உங்கள் ஜெபத்தில் எழும்பணும், கிருபையில் எழும்பணும், அரங்கில் எழும்பணும், அவங்க அபிஷேகத்தை அனல் மூட்டி விடணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்கள் பாட்டுக்கு எப்பயாவது புறா வர்றதும் போகிறதுமா இருந்த மாதிரி வேலைக்கு வாரத்தில் ஒரு நாள் வர்றதும் போகிறதுமா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஸ்தோத்திரம். என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறதை நீங்கள் செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுவாங்கள்ல, பழத்தை உரித்து கொடுத்தா போதாது, அது என்ன பண்ணணும்? ஊட்டி விடணும். இன்னும் கண்டா உங்களுக்காக பாஸ்டே முழுங்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி அப்படி தான் ஒரு ஃப்ரீ லைஃப் எதிர்பார்க்குறோம். ஒன்றும் செயல்படக்கூடாது. நான் பாட்டுக்கு வருவேன் போவேன். நான் வீட்டிலலாம் 1 மணி நேரம் ஜெபிக்க மாட்டேன். நான் ஆவியிலலாம் என்ன பண்ண மாட்டேன், நிறைய மாட்டேன். நான் பைபிள்லாம் ஒரு வசனம் தான் கேலண்டரில் வாசிப்பேன். அதெல்லாம் ஒரு அதிகாரமா, ஒரு 10 அதிகாரமா, அதெல்லாம் என்னால் என்ன பண்ண முடியாது, வாசிக்க முடியாது. ஃபாஸ்டிங்காக ஐயோ தொப்பை குறைஞ்சிரும், அதனாலலாம் நான் ஃபாஸ்டிங்லாம் என்ன பண்ண மாட்டேன். என்னால் வருஷத்தில் 365 நாளும் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது. இப்படிலாம் சொன்னால் மீதியானர் போட்டு மிதின்னு மிதிச்சுட்டு தான் இருப்பானே ஒழிய, நீங்கள் உங்களுடைய பராக்கிரமத்தில் நீங்கள் எழும்பவே சொல்லுங்க முடியாது. ஹல்லேலூயா. அதிகாலை ஜெபமா அப்படின்னா என்ன? அதெல்லாம் என்னால் என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. ஃபாஸ்டிங் ப்ரேயர், லீடர்ஸ் மீட்டிங்கா, நான் ஊழியம் தான் செய்யணும் தவிர இந்த லீடர்ஸ் மீட்டிங்கெல்லாம் என்னால் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆத்மாவை கூட்டிகிட்டு வரணுமா? ஏன் ஆத்மாவே தள்ளிட்டு வர்றது கஷ்டமாக இருக்குது, இன்னொரு ஆத்மாவை எங்கே நான் நற்செய்தி கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வர்றது? ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் இந்த மாதம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் மீதியான 5வது மாதத்தோடு துரத்தணும்னு நினச்சவர், சரி இன்னொரு 6 மாதம் என் வாழ்க்கையில் பூந்து விளையாடுன்னு விட்டுருவார். ஹல்லேலூயா. ஸோ இந்த சீசன் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிற சீசன். உங்களுக்கு ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார்.
வேலையை பார்த்துக்கிட்டு, பலவீனத்தை பார்த்துக்கிட்டு, சோர்வை பார்த்துக்கிட்டு, அந்த பிரச்சனையை இந்த பிரச்சனையை மைண்டில் வச்சுக்கிட்டு பராக்கிரமத்தில் நீங்கள் இழந்துடக்கூடாது. ஆண்டு சொல்கிறாரு கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்கிட்ட தான் இருக்கிறார். அழைக்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு, நீ தான் பராக்கிரமசாலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கு உன்கிட்ட கர்த்தர் வல்லமையை கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. பலனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எல்லாரும் நீங்கள் நினச்சிட்டு, நான் ரொம்ப பலவீனமான விசுவாசி பாஸ்டர், என் ஜெபம் கொஞ்சம் கூட மேலே போகாது. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் பலவீனன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் கர்த்தர் என்ன நினைக்கிறாரு தெரியுமா? நீங்கள் தான் பராக்கிரமசாலி நினைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் யாரும் பலவீனர் அல்லவே. சொல்லுங்க, நான் ரொம்ப பலவீனமான விசுவாசி பாஸ்டர், நான் இப்போ தான் புதுசாக வரேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஜெபமே வராது, எனக்கு பாட்டே வராது, எனக்கு ஆராதனையே வராது. ஆண்டவர் சொல்றார், எல்லாம் உனக்கு வரும். ஆமென். பாவத்தில் இருந்தபோது எல்லாம் வந்ததில்ல, அப்போ மட்டும் அதெல்லாம் என்ன காலேஜ் போய் வந்தது, அதெல்லாம் தானாக வந்த மாதிரி இப்போ நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டீங்க, எல்லாம் உங்களுக்கு வரும். எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு பாட்டு வரும், ஆராதனை வரும், உபவாசம் வரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி பாஸ்டர் வரும்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்குள்ள நான் வல்லமை வச்சிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய பார்வையில் நீங்க பராக்கிரமசாலியாக இருக்கிறீங்க. ஆனால் இந்த பராக்கிரமசாலி ஒன்றுமே செய்யாமல், யுத்தம் பண்ணி ஜெபிக்காம, யுத்தம் பண்ணாமல் இருந்தால் எப்படி வெற்றி வரும்? ஆமென். வெறும் பராக்கிரமத்தை மட்டும் வகையில வச்சுட்டா, அதை பயன்படுத்தாமல் எப்படி நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆமென். ஸ்தோத்திரம். அந்த பராக்கிரமத்தில் நீங்கள் செயல்படும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. நானும் பராக்கிரமசாலி தான், நானும் பராக்கிரமசாலி தான் சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? சபையிலே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் எழும்பி உங்கள் சத்துருக்களை முறியடிக்க வேண்டும். உங்கள் சத்துரு யாரு? மலை போல நிற்கிற கடனை முறியடிங்க இயேசுவின் நாமத்தினால. உங்கள் சத்துரு யாரு? வியாதி. இயேசுவின் நாமத்தினால உங்களுக்குள்ள இருக்கிற பராக்கிரமத்தில் எழும்பி ஜெபிங்க, கட்டளையிடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா? இல்லை, சாதாரண அந்த காக்ரோச்சை அடிக்கிறதுக்கு ஒரு 3 வாட்டி அடிக்க வேண்டியதாக இருக்கு. இல்லை என்னம்மா, காக்ரோச்சை அடிக்கிறதுக்கு எத்தனை வாட்டி? ஒரே தட்டில் அடிக்கிறவனு இருக்கிறான், 10 தட்டு அடித்து சாவை அடிக்கிறவனும் இருக்காங்க. ஆமே. அப்போது பாஸ்டர் ஜெபம் பண்ண ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, இன்னொரு வாட்டி போய் ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. 2 வாட்டி ஜெபம் பண்ணிட்டு ஒன்றுமே, அப்போ 3ஆவது வாட்டி ஜெபம் பண்ணு. இல்லையா? சரி, 3 வாட்டியும் ஜெபம் பண்ணணும், நடக்கல, சரி 4ஆவது வாட்டி ஜெபம் பண்ணுங்க. யாருக்கு தெரியும்? 7 வாட்டி முங்குன்னு நாகமானுக்கு ஆண்டு சொன்ன மாதிரி ஒரு 7ஆவது முறை தான் ஏதோ ஒன்று நடக்கும் போல இருக்கு. ஹல்லேலூயா. நம்மால் ஒரு முறை ட்ரை பண்ணிட்டு வந்து அடுத்த நாள் சொல்லுவார், ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே ஜெபம் பண்ண, ஒன்றுமே நடக்கல. அது 1ஆவது ரவுண்டில் நடக்காதுப்பா, அது 7ஆவது ரவுண்டில் தான் நடக்கும். ஹல்லேலூயா. 7ஆவது முறை தான் உன் வியாதி சுகமாகணும் கர்த்தர் வச்சிருந்தா 7 உபவாசனை போட்டு தான் ஆகணும். ஹல்லேலூயா. சொல்றது புரியுதா? கர்த்தருடைய கவுண்ட்டு உங்களுக்கு தெரியாத வரை நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் கை விட்டுறோம். பராக்கிரமம் இன்னைக்கு போய் கேட்டோம், எழுப்புதலில் போய் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, ஒன்றும் நடக்காது. உடனே 2ஆம் தேதி சோர்ந்து போய் ஒன்றுமே நடக்கலையே, அதே குடிக்கிற மனுஷன் குடிச்சிட்டு தானே இருக்காரு, அதே வயிற்று வலி திரும்ப வந்துட்டு தானே இருக்கு, அதே போராட்டம் இருந்துட்டு தானே இருக்கு. நோ, நீங்கள் ஜெயிக்கிற வரை போராடிட்டு தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பராக்கிரமத்தை நீங்கள் பயன்படுத்தணும். நான் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இவன் சொல்கிறாரு, ஏன் ஆண்டவரே நீங்கள் என் கூட இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் எங்கள் கையில் வருது. ஆண்டு சொல்கிறார், மகனே நீ கேட்கறதுக்கு முன்னாடி நான் அதை 5ஆவது வசனத்திலே 9ஆவது வசனத்திலே நான் சொல்லிட்டேன், திரும்பலாம் உனக்கு ரீசன் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், நீ எழும்பி போ. ஆமென். நம்பால் விட்டால் கடவுள்கிட்டே ரீசனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். பாருங்க, இந்த கிதியோனு ஆண்டவர்கிட்டே என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே என்ன பராக்கிரமசாலின்னு சொல்கிறீங்க, ரொம்ப நல்லது, ஆனால் நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம் இப்போது, இவ்வளோ கஷ்டப்படுறோம். சில பேர் அப்படி தான், ஆண்டவர் மகனே நான் உங்க கூட இருக்கேன்னா, ஆண்டவர் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், ஏன் ஆண்டவர் நீர் என் கூட இருந்தால் இதெல்லாம் நடக்குது இப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிற ஆள் ஆண்டவர் ஒரு பதிலும் சொல்ல மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. புரியுதா? சார் ஆள் அப்படிதான் உட்காந்து இது ஏன் நடந்துச்சு, சரி அதெல்லாம் ஒரு பக்கம், வாக்குத்தத்தெல்லாம் ஒரு பக்கம் வைங்க பாஸ்டர் அப்படின்னு 1ஆம் தேதியிலேருந்து எனக்கு வாக்குத்தத்தம் வருது, ஜனவரி 1. ஏன் ஆண்டவர், ஏன் பாஸ்டர் இந்த மாதிரி 5 மாதம் என் வாழ்க்கை எப்படி இருக்குது,
நீ இப்படியே கேட்டுட்டு இருந்தான்னு வச்சுக்கோயேன், கர்த்தர் உன்னை பயன்படுத்த முடியாது. ஆமென். புரியுதா? ஆண்டவருடைய டைமிங்கில் ஓடி போய் பிடிச்சிடணும் வெற்றியை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கிதியோன் இப்படி தான் பாருங்க, எக்ஸ்கியூஸ் இப்போ ரீசன்ஸ் கேட்டுட்டு இருக்காரு. ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில் இது நடந்துச்சு, இது ஏன் நடந்துச்சு, அது ஏன் நடந்தது. ஆண்டவர் ஒரு வசனத்தை உங்களுக்கு தந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பேசக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் எப்போ பேசணும்னா வசனம் வெளிப்படாத வரைக்கும் நீங்கள் பேசலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து ஆண்டவர் ஒரு ரெவலேஷனை கொடுத்துட்டாருன்னா அந்த ரெவலேஷனை தான் நீங்கள் பிடிக்கணுமே தவிர உங்கள் பாஸ்ட்டை நீங்கள் பிடிக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் கடந்த காலத்தை நிகழ்வுகளை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏன்னா அதனுடைய பதிலெல்லாம் கர்த்தர் தந்த அந்த வெளிப்பாட்டில் இருக்குது. நீங்கள் வெளிப்பாட்டில் ஓடும்போது கர்த்தர் வெற்றிகளை தர ஆரம்பிப்பார். நீங்கள் உட்காந்து கதை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, மோசே மாதிரி இந்த கிதியோன் மாதிரி கதை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உட்கார இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கணும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், இந்த 6வது மாதம் உட்காந்து கதை பேச மாட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. புரியுதா? சில ஆளுங்க பாருங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நம்ம சபை ஏன் இப்படி இருக்குது, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கு உட்காந்து 10 வருஷமா அப்படியே தான் பேசிட்டு இருப்பாங்க. தவிர அவங்க பேச்சு மாறி இருக்கான்னு பாருங்க, அதே தான் பேசிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. இருந்து செயல்படுற ஆளுங்க தான் வித்தியாசத்தை பார்க்க முடியும். உட்காந்து இது ஏன் இப்படி நடக்குது, அது ஏன் இப்படி நடக்குது, இப்படி ஏன் நடக்குது, அப்படியா நடக்குதுன்னா நம்ம ஒரு அசைவையும் பார்க்கவே நடக்கிறது அப்படியே தான் நடந்துட்டு இருக்கோம். ஆனால் எப்போ நம்ம வெளிப்பாட்டில் ஓடுறோமோ இந்த மாதம் பேச்செல்லாம் குறைங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருத்தர் வரலன்னா அவர் ஏன் வரல, எதுக்கு வரல, அவர் வந்தால் அவருக்கு இஷ்டமான வராரு, இஷ்டமெல்லாம் வராமல் போகிறாரு. ஆமென். அவர் ஏன் வரல பிரதர், அவர் ஏன் வரல பிரதர், இன்னைக்கு அவரை காணுமே. அவரை காணுன்னா கொண்டு வர்றது கர்த்தர். முதல்ல நீங்கள் காணாமல் போகிறத பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. ஆமென். இப்படியே பேசி பேசி நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு காணாத ஆட்கள் மேலே ரொம்ப நமக்கு அக்கறை. கர்த்தருக்கு இருக்கட்டும் அந்த அக்கறை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் போய் உட்காந்தீங்கன்னா, நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா அவர் ஓடி வந்துடுவார். அவர் காணாமல் போனதே உங்களால் தான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இவர் தான் காரணமாக இருந்திருப்பார். ஆனால் அவர் காணுமே, அவர் காணுமே. நீ பேசின வார்த்தையில் தான் அவர் காணாமல் போயிட்டார். ஆமென். ஆனால் நீங்கள் உட்காந்து காணாமல் போன ஆடுகள் இல்லை, நீயே காணாமல் போகாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவரே என்னை அலசி ஆராயிர ஆண்டவரே, நம்மளை ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம உட்காந்து நம்ம ரெவலேஷனில் இருந்தா ஹல்லேலூயா கர்த்தர் உடைய பலத்தில் செயல்பட்டா வெற்றிகளை பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென் சொல்லுங்களேன். யாரை பற்றியும் பேசாதீங்க அந்த 6வது மாதம். ஆமென். ஹல்லேலூயா. யாரை பற்றியும் பேசாதீங்க, யாரை குறிச்சும் பேசாதீங்க. வந்தவங்களை குறிச்சும் பேச வேணாம், வராதவங்களை குறிச்சும். ஆமாம். ஜெபிக்கிறவங்களை குறிச்சும் பேச வேணாம், ஜெபிக்காதவங்களை குறிச்சும். பேசினா ஒன்றே ஒன்று தான், உங்களை குறித்து மட்டும் பேசுங்க. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய பராக்கிரமத்தில் எழும்புங்க. உங்களுடைய பராக்கிரமத்தில் எழும்ப ஆரம்பிங்க. நம்ம பராக்கிரமத்தெல்லாம் இப்படி பேசி பேசியே வாயில் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பலனெல்லாம் இப்படி பேசி பேசியே வெளியே போயிட்டுருக்கு. ஆவியில் எழும்ப ஆரம்பிங்க. கர்த்தர் செயல்பட தொடங்குவார். மீதியானரை முறியடிக்கும் பொழுது சபைகளிலே, ஊழியங்களிலே, குடும்பங்களிலே, உங்களுடைய வியாபாரங்களிலே வெற்றிகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, மகனே நீ இப்படியே பேசிகிட்டு இருக்காத. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தை இன்னும் ஒரு 21 நாள் ஃபாஸ்டிங் இது கொஞ்சம் பலப்படுத்திட்டு ஜோம்னா அதெல்லாம் வேணாம், இந்த பலத்திலே போதும். ஆமென். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த பலன் உனக்கு போதும். ஆமென். ஸோ கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற எந்த பலன், இந்த பலன் தான். இந்த பலன் எந்த பலன்? அதான் பிரதர் இந்த பலன் அதீங்க. அந்த பலன் தான் 11வது வசனத்தில் இருக்கு. கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக, பாருங்க, கொஞ்சம் கோதுமையை தப்புவிக்கிறதற்காக. ஆமென். அவன் ஒரு பலத்தில் செயல்பட்டான் பாருங்க. ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். மீதியானுக்கு வந்து விளைச்சலை கெடுத்துடுறாங்க இல்லை, அந்த ஒரு கொஞ்சம் தைரியம், அந்த கொஞ்சம் கிருபை, அந்த கொஞ்சம் பலன், ஹல்லேலூயா, அந்த கொஞ்சம் அறுவடையை காப்பாற்றுறதுக்கு அவன் போராடித்து கொண்டதனை, இந்த பலன் போதும்பா, நீ எலும்பு, நீ எலும்பிட்டேன்னா நான் உன் கூட இருப்பேன். அந்த கொஞ்சம் பலத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும். ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தில்
நம்பால் நிறைய பேர் எலும்பாமல் இருக்கிற காரணம், இன்னும் எனக்கு பலன் வேணும் பாஸ்டர், இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு அனாயிண்டிங் வேணும், இன்னும் எனக்கு 6 மாசமாக கேட்டுட்டு இருப்பாங்க, ஒன்றும் அனாயிண்டிங் வராது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், எப்போ உங்களுக்கு இருக்கிற கிருபை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ, எப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை பயன்படுத்துகிறீங்களோ, எப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ, அப்போ தான் இன்க்ரீஸ் ஆகும். அந்த அம்மா வீட்டில் ஒரு கடை எண்ணெய் எத்தனை வருஷமாக இருந்தது? அப்படியே தான் இருந்தது. எப்போ எல்லா பாத்திரங்களையும் வாங்கி ஊற்ற ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் பெருக்கம் வர ஆரம்பிச்சது. ஆமீன் சொல்லுங்களேன். நீ உங்கள்கிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு குடம் ஒரு குடமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு குடத்துக்குள்ளே பல பாத்திரங்களை நிரப்பக்கூடிய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் அந்த ஒரு குடத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம பார்வையில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது பாஸ்டர், எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது தெரியும் பாஸ்டர், எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது பாஸ்டர். அப்படியே அந்த கொஞ்சத்தையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. ஹல்லேலூயா. புரியுதா? உங்கள் மைண்ட் செட் இல்லைன்னா, நான் கொஞ்சம் சம்பாதிக்கிறேன் பாஸ்டர், நான் கொஞ்சம் தசமாக கொடுக்குறேன் பாஸ்டர், நான் கொஞ்சம் சர்ச்சுக்கு வரேன் பாஸ்டர், நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், நான் கொஞ்சம் தான் பைபிள் வாசிக்கிறேன் பாஸ்டர், நான் என்ன பாஸ்டர் பண்ண முடியும்? ஆமென். இப்படியே பார்த்துட்டு தான் நீ 20 வருஷமெல்லாம் அந்த கொஞ்சத்திலே தான் உட்காந்துட்டு இருப்பீங்களே தவிர, நீங்கள் எப்போ ஓவர்ஃப்ளோ ஆவீங்கன்னா அந்த கொஞ்சத்தை கவுக்கும் போது தான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் அப்படியே ட்ராப் பண்ணி பிசாசு வச்சிருக்கிறான். காரணம்னா, உனக்கு கொஞ்சம் தான்ப்பா இருக்கு, நீ என்ன பணக்காரனா, நீ என்ன அவ்வளோவா பெரிய ஆளா, எத்தனை மீட்டிங் தான் நீ கொடுப்ப? அவர் பாட்டுக்கு மீட்டிங் நடத்தினே இருப்பார், நீ பாட்டுக்கு ஸ்பான்சர் ஆகினே இருப்பியா? ஆமே. புரியுதா? மைண்ட் செட் வருது இல்லை? ஆமே. ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாட்டி போகலாம், சாயங்காலமும் வைக்கிறார், அதுக்கும் போகணுமா? போதும், உனக்கு இருக்கிற இந்த ஒரு ஆராதனை போதும். ஆமே. இதில் வேறு நடுவில் ஹீலிங் சர்வீஸ்னு ஒன்று வைக்கிறாரு டியூஸ்டே, அதுக்கெல்லாம் நீ போகணுமா? நோ நோ நோ, அதுக்கெல்லாம் போகாத. உனக்கு டைமே இல்லை பத்தியா? நீ உனக்கு எவ்வளோ பெரிய குடும்பம், உனக்கு எவ்வளோ பெரிய நீ ஆள், உன் குடும்பம் ரொம்ப பெருசு, நீ எவ்வளோ துணி துவைக்க வேண்டியது இருக்குது, நீ எவ்வளோ கழுவ வேண்டியது இருக்குது. ஆமே. ஹல்லேலூயா. தெருவில் உட்காந்து கழுவணும், வீட்டில் உட்காந்து கழுவணும், சபை வாசலில் கீழே உட்காந்து வேற கழுவணும். ஹல்லேலூயா. நீ எவ்வளோ கழுவ வேண்டிய ஆள், உனக்கெல்லாம் அதெல்லாம் டைம் இல்லை ஐயா. நீ கொஞ்சம் கொஞ்சம்னு பார்த்தா 20 வருஷமாக அந்த ஆள் கொஞ்சமாக தான் இருக்கும். அந்த குடம் அப்படியே தானே இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் எப்போ அந்த குடம் ஆசீர்வாதமாக மாறிச்சுன்னா அது தன்னை கீழே இருக்கிறதெல்லாம் ஊற்ற ஆரம்பிக்க போகுது. ஹல்லேலூயா. ஓவர்ஃப்ளோ இன்னைக்கு ஏன் ஆக மாட்டேங்குதுன்னா, உள்ளே இருக்கிறது முதல்ல கொட்ட மாட்டேங்குது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அரைக்குறையாக வந்து ஜெபம் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆமென். ஃபாஸ்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வரோன்னு பயம், பரவாயில்ல, அந்த ஆள் பண்ணாலும் பரவாயில்ல. ஆமென். பண்ணுங்க, ஜெபத்தை பண்ணுங்க, தப்பாக பாடுங்க, பரவாயில்ல, இருக்கிறது உள்ளேருந்து முதல்ல கொட்டுங்க. ஆமென். அப்போ உங்களுக்குள்ள நீங்கள் சிறந்த ஒரு ஆராதனை வீரராக வருவீங்க, நல்ல சிறந்த ஜெப வீரராக வருவீங்க. ஆமென். எப்போ பாருங்க, 10 வருஷமாக பின்னாடி உட்காராலும் பின்னாடி என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம முன்னாடி உட்காரணும்னு யோசிச்சிருக்காங்களா? நமக்கு போதும்னு நினைக்கிறோம், அங்கேயே உட்காந்து ஒரு இடத்த பிடிச்சோமா, 25 வருஷமானாலும் சபையில் அந்த இடத்த விட்டு நவறது இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தை நீ எப்போ யூஸ் பண்ணுறியோ அதில் தான் உன் பராக்கிரமத்தை நான் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இந்த 6வது மாதத்தில் உங்களுக்கு இருக்கிற பலத்தை பயன்படுத்த ஆரம்பிங்க. உங்கள் ஜெப அறையில் கர்த்தர் கொடுத்த பலத்தில் நீங்கள் போராட ஆரம்பிங்க. உங்கள் சத்துருக்களை நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு உட்காந்து ஜெபம் பண்ணல, கிளம்பு. எல்லாம் சொல்லுங்க. போன என்ன அர்த்தம்? போதும்பா, இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு அர்த்தம். ஆமென். செயல்படு. எல்லாம் சொல்லுங்க, செயல்படுவேன். எல்லாம் சொல்லுங்க, செயல்படுவேன். பலத்தில் செயல்படுங்க. எல்லாம் சொல்லுங்க, பலத்தில், கர்த்தருடைய கிருபையில் செயல்படுங்க, அபிஷேகத்தில் செயல்படுங்க. நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பா. உன் மூலம்தான் ரட்சிப்பு, உன் மூலம்தான் உன் குடும்பத்தில் ரட்சிப்பு, உங்கள் மூலம்தான் குடும்பத்தில் ஆசீர்வாதம், உங்கள் ஜபத்தின் மூலமாக தான், உங்கள் துதியின் மூலம் தான் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். யூ ஆர் த பிளஸட் பர்சன். உங்களை தான் கர்த்தர் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. உங்கள் குடும்பத்துக்கு உங்களை தான் கர்த்தர் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த சபைக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு உங்களை தான் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. உங்களை கொண்டு தான் சபை வளரும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க அவரை கொண்டு வளர்ந்துரும், இவரை கொண்டு வளர்ந்துரும். இல்லை, உங்களை கொண்டு தான் கர்த்தர் வளர செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் ரட்சிப்பீங்க. ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, மேற்கொள்ளுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
எங்க அந்த பாடுற சிஸ்டர் வரலையா? அந்த பாடுற சிஸ்டரை விடுங்க, நீங்க உங்க மூலியமா தான் ரட்சிப்பு வரும். ஆமென். அந்த வாசிக்கிற சிஸ்டர் இன்னைக்கு வரலையா, நான் ஏன் வாசிக்கணும், அவங்க கோச்சிப்பாங்க. நீங்க வாசிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. ஆமென். நம்பால் தெரியுமா, அவங்கள கொண்டு ரட்சிப்பு போறோம், இவங்களை கொண்டு ரட்சிப்பு போறோம், அவங்கள கொண்டு ரட்சிப்பு போறோம். நோ 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 நோ. இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருவரை கொண்டும் கர்த்தர் ரட்சிப்பை கொடுப்பாரு. ஆமென். உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு பராக்கிரமத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்களுக்குள்ள இருக்கிற தேவ வல்லமையை நீங்க தேவனுக்காக வெளும்பு நீங்க பயன்படுத்துங்க. யூ வில் பி a blessing. ஆமென் சொல்லுங்களேன். உங்க சத்துருக்களை நீங்க ஜெயிக்கிற ஒரு மாதமாக கர்த்தர் இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் கடைசி ஆண்டு சொல்றாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவாப்பா. நான் தானப்பா உன்னை அனுப்புறேன். ஆமென். நானே உன்னை அனுப்பும் போது மீதியார் என்ன செய்வாங்க? இன்னைக்கு ஆண்டவரே உங்களை அனுப்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரே உங்களை அனுப்புகிறாரு. கர்த்தரே உங்களுக்கு இந்த வார்த்தையை தராரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் நீங்கள் கர்த்தருக்காக எழும்புகிற மாதம். ஆமென். இந்த மாதம் நீங்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற மாதம். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் சத்துருக்களை நீங்கள் முறியடிக்கிற மாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வெற்றியை கொண்டாடுகிற நாட்கள் வரப்போகிறது. ஜெயத்தை கொண்டாடுகிற நாட்கள் வரப்போகிறது. உங்களுடைய சத்துருக்கள் முறியடிக்கப்பட்டு நீங்கள் உங்கள் தேசத்தை சுதந்தரிக்கிற, விடுதலையின் வாழ்வை சுதந்தரிக்கிற காலத்தை கர்த்தர் இந்த காலத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தைகளின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக.